சில நேரத்துல நம்ம யோபு போல வாழ்றோம், யோபுவுக்கு காட்டிலும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஆனா அதுக்கு நம்ம போய் கிடையாது. ஒருவரும் தெருவுக்கு யாரும் அனுப்ப மாட்டாங்க. அப்ப தெருவுக்கு நம்மளை யாரும் அனுப்ப மாட்டாங்க. பட் ஏதோ ஒரு கஷ்ட நஷ்டமான ஸ்டில் இன்னும் நமக்கு நீடு இருக்கு, ஸ்டில் இன்னும் நம்ம சாப்பிடுறோம், ஸ்டில் இன்னும் நம்ம குடிக்கிறோம், ஸ்டில் நம்ம சரீரம் இன்னும் நல்லா இருக்கு, ஸ்டில் இன்னும் நம்ம கிட்ட கொஞ்சம் பேர் பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் வர்க்க கிடையாது, ஆனாலும் கொஞ்சம் பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸ்டில் நம்ம இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஸ்டில் இன்னும் நமக்கு கொஞ்சம் பணம். ஆனா யோபுக்கு அப்படி இல்லை. அவனுக்கு எல்லாம் மறைந்தது, எல்லாம் போனது. அவனோடு இருந்தவங்க எல்லாம் அவனை விட்டு போய், அவனோட மனைவி அவனை விட்டு போய், அவன் நண்பர்கள் விட்டு போய், அவன் பிள்ளைகள் மறைந்து, அவனோட ஆடு மாடு கோழிகள் எல்லாம் மறைந்து, அவனோட வீட்டுல சேர்த்துக்க கொள்ள முடியாத இடத்துல, எங்க சேர்க்க முடியல, வீட்டுல, சொந்த வீட்டுல கூட யோபுவை சேர்த்துக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை அவருக்கு. ஆனா ஸ்டில் நம்ம இருக்கிறோம்னா, ஸ்டில் இன்னும் கொஞ்சம் மூச்சு விடுறோம்னா, இன்னும் கொஞ்சம் உடுத்த முடியுதுதான், ஏதோ ஒரு தேவைகள் ஸ்டில் நடக்குதுதான். கர்த்தர் உங்களோட தான் இருக்கு. யோபுக்கு அப்படி இருந்தும் தேவன் இருக்கிறார் தான். நமக்கு யோபு போல இன்னும் மாறல. ஆனா இன்னும் ஸ்டில் நம்ம வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் உடுத்துறோம், இல்ல பசியை போக்க முடியுது, இல்ல ஒரு 30 நாளும் பசியா இல்லை. அவனோட சரீரம் முழுவதும் பாழாக்கப்பட்டது, அவனோட சரீரம். பட் ஆனா நம்ம இன்னும் ஸ்டில் நல்லா இருக்கு. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கு, பட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிறதா ஒரு காரியங்கள் நம்ம பண்ணலாம். என்ன பண்ணலாம் தான் ஜெபிக்கலாம். ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஜெபமே ஜெயம் தரும்.